எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் ப்ரோக்ராம் அப்படின்னா எங்கள் ஏரியாவில் எங்கள் அண்ணங்க எல்லாருமே இன்றைக்கி நம்மளை ஆட்டம் பார்க்க வர்ற எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. எல்லாமே ஒரு பக்கம் எங்கள் அண்ணன், சித்தப்பா, சித்தி, அக்கா, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, மருமைங்க, மருமகளுங்க, மகளுங்க, இன்றைக்கி எங்கள் குடும்பம் தான் ஆட்டமே பார்க்க போகிறாங்க. என்னென்னா எங்கள் ஏரியாவில் தான் இன்றைக்கி கரகாட்டம் காரியாபட்டியில். ஸோ போன வருஷம் இந்த ஊருக்கு போக வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அங்கே போய் கிளம்புவாங்கம்மாங்கிறது எங்களுக்கு தெரியல. அது ரேவதி அக்கா கையில் தான் இருக்குது. நான் படியில் நின்றுட்டு ரேவதியக்கான்னு கத்தனேன். இதில் உங்களோட மேக்கப்பை போட சொல்லி வேறு கேட்குறாங்க. சாரிங்க, கோச்சுக்கிறாங்க, வாய்ப்பு இல்லை, நீங்களே சொல்லிடுங்க. அதை இப்போ இந்த பிள்ளை போடுதுன்னா ஒரு அரை மணி நேரத்தில் மேக்கப் போட்டுரும், வீடியோ எடுத்து போட்டுரும். நான் அப்படி கிடையாதுல்ல, நான் கொஞ்சம் ஒரு ஸ்லோ. உங்களை போட முடியுமா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதைத்தான் சொல்லி வரேன் இப்போ. அதனால நான் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 2 மணி நேரமாச்சும் வேணும். அதனால அது போட முடியல. சாரி, கோச்சுக்கிறாதீங்க. உங்களை தனியாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க, சேனல். அப்படியா? பண்ணுறீங்களா? என்னன்னே நமக்கு தெரியாது. வரமோட யூடியூப் சேனலில் தான் வர்றேன் இல்லை அடிக்கடி. இனி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. எல்லாருக்குமே நன்றிகள் தான், வணக்கம். என்ன ரேவதிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களா? அப்படி சொல்லிட்டேன். நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க அந்த பில்கிரிம் அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண வேண்டாம், உங்கள் ஷேட் கிடையாதுன்னு சொன்னீங்க. ஆமாம், கரெக்ட் தான், அது நல்லாவும் இல்லை. ஸோ அதனால் நம்மளுடைய சாம்பரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பையனுக்கு ஒரு பயம் இருக்கு. அதுக்குள்ள போன் போட சொல்லு. யாருக்குமே பயப்பட சொல்ல தம்பி, சொல்லக்கூடாது. உனக்கு அப்பனும் ஒருத்தர் இருப்பான். அப்பனுக்கே அப்பா இருக்கேன். பேய்க்கு பயப்படலாம், அப்புறம் பேய்க்கு என்ன மரியாதை? இல்லை, பேய்க்கு பயப்படலாம், அப்புறம் பேய்க்கு என்ன மரியாதை? அப்புறம் அதெல்லாம் எதுக்கு தான் இருக்குது? நம்மளை பயமுறுத்துறதுக்கு தான் பேய் இருக்குது. நான் மக்களே, நம்மளை பயமுறுத்துறதுக்காக தான் பேய் இருக்குது. அதுக்கே பயப்படலன்னா அப்புறம் நம்மளாம் என்ன? ஆமாம், எல்லாத்துக்கும் பயப்படணும் தம்பி. நமக்கு பயப்படணும் ஃபஸ்ட்டு. நமக்கு பயப்படும். எதுக்குன்னா என்னது இது? இப்படி இவன் கேள்வி கேட்கறதுனால தான் எனக்கு சொல்ல தெரியல. நீனே சொல்லிக்கோ. அவன் இந்த மாதிரி கேள்வி கேட்பேன். இப்போ கன்னத்தில் கையை வச்சு உட்காந்துருக்க. கன்னத்தில் கை நீ கன்னத்தில் தான் வச்சுருந்த. கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்க. அப்போ உன்னோட மனசாட்சி சொல்லும், ஏண்டா தம்பி இப்படி படியில் உட்காந்து கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்கிய, உனக்கு அறிவு இல்லை? மணி அடிக்குது, அதுக்கு பயப்படணும்டா. லிப்ஸ்டிக் என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டே இருந்தீங்க. லிப்ஸ்டிக் பிராண்டு சுகர். பேர்லாம் அழிஞ்சிருச்சு. சிம்பிள் சுகரில் இருந்து லிப்ஸ்டிக் ஷேடும் எனக்கு தெரியல, மறந்து போச்சு தம்பி. நம்ம என்ன செய்ய? ஸோ நம்ம சுகர் பிராண்ட்லேருந்து தான் நான் இந்த லிப்ஸ்டிக்கு இந்த ஷேட் தான் போடுறது. ஷேட் நம்பர்லாம் எனக்கு தெரியல, மறந்து போச்சு. இதுதான் யூஸ் பண்ணுவேன் நான். அதான் மேக்கப். அப்புறம் சொல்லியிருக்கீங்க நீங்கள் நார்மலாக போகும்போது நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணுங்கன்னு கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. கன்சீலர்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் நம்ம ஷாப்பில் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் கன்சீலர் யூஸ் பண்ணல. அப்புறம் மேக்கப் பண்ணும்போது பிளெண்டர் யூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக ரொம்ப நாள் நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். அதை எடுத்து யூஸ் பண்ண ஒரு சோம்பேறி, அதனால் யூஸ் பண்ணல பிளெண்டர். அப்புறம் வேறு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு நல்ல மெசேஜு நானா எழுதலை, நானா படிக்கல, நிஜமாகவே எழுதியிருக்காங்க. கலைவாணி ஜெயக்குமரன், பரமோ சிஸ்டர், உங்கள் நல்ல மனதுக்கு நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. ரேவதி சிஸ்டர், உங்கள் மேக்கப் சூப்பர், எல்லோரும் வாழ்க வளமுடன். தேங்க்யூ. அடுத்து முக்கியமான மஞ்சள் நீங்கள் வாங்கி கொடுங்க சிஸ்டர். மாலா மாலா மஞ்சள்
மஞ்சள் வாங்கிட்டேன், நம்ம ஷாப்பில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்படி கொரியர் பண்ண தெரில. நம்மளுடைய பட்டர்ஃப்ளை பிளாஸாவில் வந்து மஞ்சள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து மஞ்சள் சென்ட் பண்ணுறோம் நாங்கள். அப்புறம் ஃபுல் டான்ஸ் வீடியோ போடுங்க. நாங்கள் ஈரோடு சிட்டி இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்ததில்ல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போடுறோம். மஞ்சு சிவானி அக்கா, தோடு பிரிக்கிற சவுண்டு நல்லா இருக்குது. ஆமாம், எனக்கும் இந்த மாதிரி பேப்பர் பிரிக்கிற சவுண்ட்லாம் நல்லாயிருக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ப்ரோக்ராம் பண்ணுற ஃபுல் வீடியோ போடுங்க, கரகாட்டம் வீடியோ ஃபுல்லாக. ஓகே, போடுறோம். அப்புறம் சௌமியா சுரேஷ்ங்கிறவங்க, சிம்பிள் மேக்கப்புக்கு ஃபவுண்டேஷன் வேண்டாம், கன்சீலர், பிகாஸ் கன்சீலர் ஃபவுண்டேஷன் விட கவரேஜ் அதிகம், ட்ராவலிங்க்கு ஃபவுண்டேஷன் விட கன்சீலர் ஸ்டே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஆனால் கன்சீலர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நான் அது எப்படின்னு யூடியூப்பில் பார்த்துட்டு நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ரேவதி அக்காவுடைய மேக்கப் வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு பதில் அக்காவே சொல்லிட்டாங்க உங்ககிட்ட. சாம்பர் ஷேட் தான் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், சாம்பர் ஷேட் தான் எனக்கு கரெக்டாக இருக்குது. தனியாக ஒரு வீடியோவில் மேக்கப்புக்கு என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி இது நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். என்னென்ன பிராண்டு யூஸ் பண்ணுறேன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவாகவே இதை நான் போட்டிருக்கேன். வேணால் நான் மறுபடியும் போடுறேன். வி வாண்ட் ரேவதி சிஸ் மேக்கப், அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ரேவதி அக்காவுடைய தாலிக்கொடி பால்ஸ் வந்து ரைட் சைடு வர மாதிரி போட சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, மாற்ற சொல்லிடுவோம். ரேவதி அக்கா ஃபேமிலி பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரேவதி அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து பாஸ்ட், ஹஸ்பண்ட் இல்லை. அப்புறம் அம்மா இருக்காங்க, ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவ்வளோதானே. அக்கா தங்கச்சி 2 பேர் தானே. ரேவதி அக்காவுடைய சிஸ்டர் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இப்போ படிச்சுட்ருக்கா. என்ன 7th 8th 10th? ரேவதி அக்கா, உங்கள் பொண்ணு என்ன படிக்கிறாங்க? 10th படிச்சுட்ருக்கா. எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த ரிசல்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து ஐ கிளிட்டர் எங்கே வாங்குனீங்க? நம்ம ஷாப்பில் தான், நம்ம ஷாப்லேயே வச்சுருக்கோம். லிப்ஸ்டிக் என்ன பிராண்ட் போடுறீங்க சிஸ்டர்? ரொம்ப நாளாக கேட்குறேன்னு சொல்ல மாட்டீங்க. சாரி சிஸ்டர், லிப்ஸ்டிக் வந்து சுகர் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் சாம்பர்லேருந்து யூஸ் பண்ணுறேன். 2மே யூஸ் பண்ணுவேன், நல்லாயிருக்கும். நியூட் ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் கௌதமி கேஜி, டோன்ட் யூஸ் க்ரோம் பவுடர் இன் ஐ அண்ட் மவுத், யூ வாண்ட் அப்ளை க்ரோம் பவுடர் லிட்டில் பிட் சிஸ்டர், ஐ எம் நெயில் ஆர்டிஸ்ட். ஓகே ஓகே, ஆனால் அதுதான் ஷைனிங் நல்லா இருக்குது, அதனால தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். போடலாம். MS 1722 சிஸ்டர், நீங்கள் சொன்ன ஒலிவியா ஸ்டிக் நார்மல் ஈவெண்ட் போடும்போது போடலாமா? ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக தாராளமாக போடலாம். ஒலிவியாவிலேருந்து ஸ்கின் டைப் இருக்குது, அது வாங்கி நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோ ஸ்டிக்கும் இருக்குது, ஸ்கின் டைப்பும் இருக்குது. கிளம்பிட்டோம், எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ அதில் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, வீட்டிலே இருக்க பயமாக இருக்குது. அக்கா சண்டே பயங்கரமாக இருக்குது. சொர்லமணி என்னை ரகசிய நம்பருக்கு கால் பண்ணாரா, நான் எடுக்கலையா. சொர்லமணி என்ன வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து இன்றைக்கி புதுத்தோடு ஒருத்தவங்க தோடு சவுண்ட் நல்லா இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்காக. ரேவதி அக்கா, நீங்கள் அந்த தாலி செயின் போட்டிருக்கீங்கல்ல, அந்த செயினோட பால் வந்து ரைட் சைடில் வரணுமா, திருப்பி போடுவீங்களா? ரைட் சைடு. ஆமாம், ரைட் சைடு தானே போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி சொன்னாங்க? ஆமாம், இல்லை அவங்க ரைட் சைடு தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்க்க அது லெஃப்ட் மாதிரி தெரிஞ்சு. ப்ரோக்ராம் கிளம்பிட்டோம். எனக்கு வந்து சந்தனம் இல்லைன்னு நினச்சி குங்குமம் நிறைய வச்சேன், அது இப்படி ஆயிடுச்சு. வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம டீமில் இன்னொரு பொண்ணு எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. ஸோ வந்து அதனால் இடம் இல்லை வண்டியில். அதனால் நானும் ரேவதி அக்கா வந்து முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். ஓகே தான், பிரச்சனையாக இல்லை. எனக்கு தான் இங்கே குத்துது. உனக்கு பிரச்சனையாடா? மறந்தாக்க நான் போட்டுறாம கேரு போயிட்டுருக்கோம்.
ஸோ வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அது எங்கள் 2 பேரையும் சீட் பெல்ட் போட சொல்லி வண்டி கத்திக்கிட்டே இருக்குது. நாங்கள் 2 பேரும் எப்படி சீட் பெல்ட் போடுவோம் நீங்களே சொல்லுங்கள் மக்களே. வெள்ளனா கிளம்பி இருந்தாலும் அது ரிலாக்ஸாக போயிருக்கலாம். அவங்களே 7 மணிக்கு வராங்க நம்ம டீம். இந்த ஊருக்கு வந்துட்டோம் நாங்கள். கோவில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாட்டு போட்டுருவாங்க. நான் பேசுகிறது எதுவுமே கேட்காது. ஸோ எல்லாமே வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். மேக்கப் வீடியோஸ்க்கு வந்து மியூசிக். Come on. தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் சொந்தபோரே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. போட்டு அடிக்காம மாமை ஓடு உடையாது. NCS Tamil BGM. Come on. தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் சொந்தபோரே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள.
லாக்கி போட்டு அடிக்காம ஆமை ஓடு உடையாது. NCS Tamil BGM. Come on. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுங்க மச்சினி யாருமே ஒண்ணு. கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. எல்லாருமே வந்தாங்க. என்னோட பெரிய அண்ணே தான். ஹாய் சொல்லுண்ணே. வணக்கம் சொல்லுங்க. ஹாய். இது எங்க பெரிய அண்ணே, அதாவது எங்க சின்ன அண்ணே. உட்கார் உட்கார் உட்கார். என் ஃபேமிலி வந்துருச்சு. பையனே மேலே பாருங்க, ஃபேமிலி ஹெல்ப்லாம் வந்துட்டாங்க. பொண்ணுங்களும் டான்ஸ் பார்க்க வந்திருக்காங்க. பழனி மக இது பழனி மக மூத்தவன். அவன் ரெண்டாவது. இன்னொன்று அவன் வரலையும் அந்த உட்காந்துருக்கேன் பாரு. அவன் மூணாவது. இந்த இவ சரவணனே மக. இதுக்கு தான் உங்களுக்கு ஆட்டோ வைக்கலான்னு பேசணும். கடைசியில் விசேஷமே இன்னும் வைக்கல. விசேஷம் வைக்கல வைக்கிறேன். நீங்க வச்சுருவோன்னு வைக்கும்போது பிள்ளாவிட்டு தான் உங்களுக்கு. பிரியா குட்டி எங்க எங்க செல்ல குட்டி சாப்பிட போறேன். இந்த கோயில திருவிழா வச்சுட்டு அடுத்த கோவில போய் சால் வாங்கிட்டு வந்திருக்கு. மருமக இவங்கெல்லாம் மருமகளுங்க. இன்னும் 2 மருமகளுக்கு வரல. எங்க அண்ணன் கொண்டு வந்து உட்காந்துருக்கு. ஓயாம எங்க அண்ணன் டெரர் டெரர் என்னதான் கறி குழம்பு எல்லாமே சாப்பிட்டாலும் கோயிலில் கொடுக்குற அன்னதானம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த ஃபேமிலி செட்டு மாதிரி ஃபேமிலியே வந்துருச்சு. சின்ன அண்ணே மக, இன்னொரு அண்ணே மக, பழனே, அது எங்கள் செந்திலண்ணே, யூடியூப் பிளாகு. அடுத்து வந்து பிளாக் போஸ்ட் போடுவேன். கீழே வைங்கக்கா அப்படின்னு. கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்? நம்ம ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். எங்கே போகிறோம்? பொண்ணுங்க வந்திருக்காங்க ப்ரோக்ராம் பார்க்க. மருமகளை
இங்கே பாரு முடிஞ்சிச்சு. மேக்கப் ரிமூவ் பண்ண கையில் அச்சு வச்சுருக்கோம். அழகாக அழுது போச்சு. இது என்ன எப்படி திறக்குது? மூடி ஒரு பக்கம் போகுது. ஜுவல்லரி செட்டே 3 செட் வச்சுருக்கேன் நான். ஜுவல்லரி மேக்கிங் சில்வர் கலர் ஒன்று, போயிட்டு குற்றத்தில் கொஞ்சம் சொந்தக்காரங்க நிறையா இருப்பாங்க கேட்டேன்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு கலர் வீட்டில் வச்சுருக்கோம். அவங்க சொந்தக்காரங்க இந்த இடத்துல என்னது இருக்கு? சாயமா? என்னமோ இங்கே இருக்கு, ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல. ட்ரெஸ் மாட்டி தந்துடுறேன். குருநாதருக்கு என்ன கொடுக்க போறேன்னு கேட்டீங்கல்ல, கமெண்ட்ல சொல்லுங்கன்னு கேட்டோம்ல. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவர் ஒரு நல்ல ஹோட்டலில் கூட்டு போய் சாப்பிட விடுங்கன்னு சொன்னாங்க. மூர்த்தி சாப்பிடதான் சொன்னாங்க. ஆமாம், கமெண்ட்ல அப்படிதான் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. அப்போ நீ சாப்பிடு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ மனசு பத்தியா. சொல்லமணியை நான் கூட வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் அம்மா கீழே இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, பரம்பலாம் உங்களை விட மாட்டா, அவன் ஏன்ட சொல்லியிருக்கா அப்படிங்க. அப்படி சொல்லலையே. உங்கள் அம்மா சித்தியா? சும்மான்றே அம்மா. என்னம்மா எப்படியாச்சும் கிடச்சி வந்துடணும். இன்னைக்கு நம்ம அச்சம்புதூர்னா போன வருஷம் போனோம், அதே இடம் தானே. லாக்ஸ் பண்ணி லாகு ஓடிக்கிட்டு இருக்கா? ஆமாம், உட்காந்து ஒரு 4 பாட்டு பாடு. ஐயா எனக்கு பாட தெரியாதுக்கா. தம்பி பிருத்திவி வந்து இன்னைக்கு வந்திருக்கான். பக்கத்து ஊர், எந்த பக்கத்து ஊர்னாலுமே தம்பி வந்துருவான். என்ன சேனல்டா வச்சிருக்க? மதுரை ஃபோக் மீடியா அப்படின்னு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். எப்படி ஃப்ரீ ப்ரொமோஷன் பாருங்க. தம்பி ஃப்ரீ ப்ரொமோஷனாடா எப்படின்னு வச்சுக்கோங்க. அவன்கிட்ட கேட்டுக்க. அக்கா சேனலுக்கு நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பின்னாடி லாஸ்ட் ரோல உட்காருங்க. ஐயா தம்பிகள் பூரா வைக்கப்படுறேன். நமக்காக ஒரு 4 பாட்டு பாடு. ஐயா ஐயோ பரமேசுக்கு பாடலாம் தெரியாதுங்கக்கா. நான் ஏதோ கேமரா பிடிச்சோமா எடுத்தோமா அதை சொல்லிட்டேன். அது பேசாம 100 சொல்லிட்டீங்க. பேசாம இருங்களேன். என்னது லாக்ஸ் தம்பி பாட்டு பாட போறியா? ஐயா இங்கிலீஷ்ல பாடுறியா தமிழ்ல? ஹிந்தி மாலுமே குஜராத்தி எதுவுமே தெரியாதுங்க. குஜராத்தில பாடுறாடி. எதுவுமே ஹிந்தி மாலுமே குஜராத்தின்னு சொல்லிட்டேன். ஐயோ பரமேசுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க அப்படியே லைட்டா திருப்பி கேமரா அப்படியே எந்திரிச்சு ஓடிட்டேன். பழிவாங்கடா. டீ வாங்கினேடா, ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்து. எதுவுமே சொல்லாத. ரேவதி அக்கா ஃபோன் பண்ணி தண்ணி கேன் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நீ டீ வாங்குறேன்னு சொன்னாடா, அதுக்கு தானே நாங்க இங்க வாங்க. சூப்பர், வேற லெவல் வரா. பாட்டு சொல்ல பண்ணி என்ன இருங்க, கிட்ட வாங்க. வரும்போதே வந்துரும் பாட்டு. திடீர்னு சொல்லமணி என்ன வந்து இப்ப நமக்காக ஒரு நல்ல பாடல் பாட போறாரு. மச்சான் நல்லா இருக்கீங்களா? நான் கேக்குறேன். அது தளபதி படத்துல அப்பா எல்லாருங்க. மச்சான் நல்லா இருக்கீங்களா? தளபதி படத்துல நான் போய் கேட்பேன். நான் கேட்டேன், நீங்க இன்னும் எனக்கு கொடுக்கணும். ஒரு வருஷம் பிறந்துட்டு எப்படி வரியா? கொஞ்சம் சொதியை ஏத்தணும். சொரிய தெரியும் எங்களுக்கு பறை விட்டு போகாமதான் நல்லா. ஏன்னா இந்த தமிழ் பாட்டு வந்து எல்லாருக்குமே நார்மலா தெரியும். என்னண்ணே சொரி இங்கிலீஷ் சிறப்பா பாடிக்கீங்க. இங்கிலீஷ்
ஒரு வரியை சொன்னதை கூட்டு இங்கிலீஷா தனித்தனி இங்கிலீஷா? டேய் தனி தெரியாத நீங்க சேர்த்து காலேஜ் படிக்கிற கூட்டு இங்கிலீஷா தனித்தனி இங்கிலீஷான்னு கேட்குறாரா? பெருக்கிற இங்கிலீஷை சொல்லுங்க. ஏ வந்து பெருசா இருக்கும், விளக்கமாறு எடுத்து ஏ பெருக்கிட்டே வந்து பேசுங்க. சிறுசா இருக்கும். அது இப்படி இருக்கும். அது நடுவுல ஒரு ஏ இருக்கும்ல, அந்த இதுல பாடுங்க. குட்டியே குட்டியே. கேட்கும். குட்டியே கூட்டல். கூட்டல் ஏ. ஸ்மால் லெட்டர். மச்சான் உள்ள இருந்து வர வேண்டாமையா? ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர். அதுல நீங்க எந்த லெட்டர் பாடுறீங்க? ஒரு லெட்டரா 2 லெட்டரா? ஜன ஜன மனகதி நாயக ஜய ஹே பாரத பாக்கி விராரா பஞ்சாப் இந்திய மாச்சலை அம்முனா காணனா. மன்னிச்சுக்கோங்க மக்களே, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் தப்பா பாடுனீங்கன்னு வச்சுக்கோங்க தேசிய கீதத்தை, தெரிஞ்சதான படிக்கும். கழுத்து அறுத்துருவாங்க உங்களை தேடி வந்து. அதனாலதான் வீடியோ படிக்க மாட்டேங்க. தேசிய கீதத்தை போய் யாராச்சும் பாடுவாங்க, நம்ம நாட்டுடைய தேசிய கீதம். மன்னிச்சுக்கோங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆஹா ஜனகன மனகதி அதோட தான் தெரியும், அதுக்கு மாதிரி தெரியும். அதாவதுங்க அவர் தப்பா பாடினது தப்பு இல்லையா, கை வைக்க மறந்துட்டாரு. ஆனா பரவாயில்ல டீச்சர் நல்ல பாடங்க. தம்பி தப்பா பாடினது தப்பு இல்லையா, கையை வைக்க மறந்துட்டேன் நானு. மக்களே எனக்கு இதுக்கு எந்த சம்மதம் இல்லை. நம்ம சொர்ணமணி அண்ணன் தான், ஊர் திருநெல்வேலி, பழையப்பேட்டையில் இருக்காரு. நீங்க போய் பார்த்துக்கோங்க. அது போக அவனே வந்து கூப்பிட்டாரு. என்ன மச்சான்? அவனே ஒரு ராதாவை கூப்பிட்டாருல. ராதாவை எதுக்கு நீ கூப்பிடுறீங்க? இவ்வளவு நேரம் பேசினாரு இங்கிலீஷ்ல, அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டேன். தமிழ்னா தமிழன், நாங்க தமிழன் சொல்றாரு. நீங்க என்ன படுத்துமா போறீங்க? 2 மனம் வேண்டும் எதுக்கு? இறைவனிடம் கேப்பேன். ஐயா பேர் விக்கிதனா ஒரு மனதை வச்சே நீ ஒன்னால தாங்க முடியல. 2 மனம் வேணும். அதே கிடக்கல தாங்க முடியாது. உங்களுக்கு ஏன் சொர்ணமணின்னு பேர் வச்சாங்க? அவர் வந்து மணி. நான் சொல்லவா? ஆமா மச்சான், மணியை வந்து கணிஞ்சிரும். மணி கனியாது, மணி வந்து அப்படியே டைங் டைங் டைங்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால உங்களுக்கு சொர்ணமணி வச்சாங்க. ஐயப்பன் பேரு சபரிமலை ஐயப்பன் பேரு. மக்களே யாருக்காவது சொர்ணமணின்னு பேர் இருந்துச்சுன்னா உங்க பேருக்கு இதுதான் அர்த்தம். என்னன்னு சொர்ணமணி என்னது? சபரிமலை ஐயப்பன். இல்லை நம்ம மணி கனின்னு அவ்வளோதான் இன்னைக்கு விளாக் முடிஞ்சது. இது வந்து என்னது குங்குமம்மா? இது என்னதுயா? என்னன்னு தெரியல, என்னமோ ஒட்டிக்கிடுச்சு. ஸோ இன்னைக்கு விளாக் முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வரேன். மட்டும் இல்லை, இங்கே பாருங்களேன், இன்னும் எங்கள் குடும்பத்தில் எவனுமே தூங்கலை பாருங்கள். எப்படி உட்காந்து விளாண்டுட்டு இருக்குது பாருங்க. மகன் நிற்கிறா பெரியவ, எங்கள் மல்லியாம்மா, எங்கள் அண்ணமைங்க, சின்னவா அங்கிட்டு திரியிறா. இன்னும் இவங்க தூங்கலை, இவங்க கண்ணுக்கு தூக்கமும் வரல பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டாம்பூச்சி சேனலை. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க பிளாக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.